தமிழ் சினிமாவில் கன்னடத்து பைங்கிளி என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி. தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர். சினிமாவில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த இவர் 200க்கு அதிகமான படங்களில் நடித்துள்ளார். எம்ஜிஆர் இயக்கி நடித்த நாடோடி மன்னன் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் நடிகை சரோஜா தேவி. அதனைத் தொடர்ந்து பல படங்களில் எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்துள்ளார். எம்ஜிஆர் மட்டுமில்லாமல் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் ஆகியோரது படங்களிலும் நாயகியாக நடித்துள்ளார். தமிழில் சுமார் 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த இவர் மற்ற மொழிகளில் சேர்த்து சுமார் 200 படங்களில் நடித்துள்ளார். வாழ்நாள் சாதனையாளர், பத்மஸ்ரீ, பத்ம பூஷன் என 3 தேசிய விருதுகள் உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார் சரோஜா தேவி. இவர் எம்ஜிஆருடன் மட்டும் 26 படங்களும், சிவாஜியுடன் 22 படங்களிலும் இணைந்து நடித்துள்ளார். இந்த 2 முன்னணி நடிகர்கள் மட்டுமின்றி ஜெமினி கணேசன், எஸ். ராஜேந்திரன், முத்துராமன், ரவிச்சந்திரன் ஆகியோருடனும் நாயகியாக நடித்துள்ளார் சரோஜா தேவி. 1967ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட இவர் தொடர்ந்து படங்களில் நடித்து வந்தார். பிறகு நாயகியாக நடிக்காமல் சிறிது காலம் இருந்த சரோஜா தேவி ஹீரோயின், அம்மா அல்லது பாட்டி கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கினார். இப்படி இவர் நடித்த படம்தான் சூர்யாவின் நடிப்பில் வெளியான ஆதவன். இந்த படத்தில் சூர்யாவின் பாட்டியாக நடித்திருப்பார் சரோஜா தேவி. 2009ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தை இயக்குனர் K.S. ரவிக்குமார் இயக்கியிருந்தார். படத்திற்கு ரமேஷ் கண்ணா திரைக்கதை எழுதியிருந்தார். சூர்யா நாயகனாக நடித்த இந்த படத்தில் நயன்தாரா, வடிவேலு, மலையாள நடிகர் முரளி, ஆனந்த் பாபு, ரமேஷ் கண்ணா, மனோபாலா, ராகுல் தேவ், ஜெயாசி சிண்டே ஆகியோரும் நடித்திருந்தனர். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்துள்ள இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து வெளியிட்டிருந்தார். இந்த படத்தில் வரும் காமெடி காட்சி ஒன்றில் நடிகர் வடிவேலு சரோஜா தேவியின் மேக்கப்பை கலாய்க்கும் விதமாக ஒரு வசனம் ஒன்றை பேசியிருப்பார். இதற்கு சரோஜா தேவி கோபம் அடைந்ததாக ரமேஷ் கண்ணா ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். அவர் இந்த பேட்டியில் கூறியதாவது: இந்த காட்சி முடிந்த பிறகு சரோஜா தேவி எனக்கு கால் பண்ணி, என்ன ரமேஷ் கண்ணா, நான் உங்ககிட்ட நடிக்க வாய்ப்பு கேட்டனா? என்ன கிண்டல் அது? நான் என்ன மனோரமா மாதிரி காமெடி நடிகையா? நான் ஹீரோயின் என்று கோபமாக பேசியதாக ரமேஷ் கண்ணா அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்.